Hey guys, welcome back our channel. இது நம்ம பேஷன் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்னைக்கு இருக்க டைமில் உங்களால் ஃபேஸ் பேக்லாம் போட்டு ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் உங்களுக்காக ஸ்கின் பிரைட்னிங் சோப் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சோப் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அண்ட் ஃபேஸும் நல்லா பிரைட்டாக யங்காக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இதுக்கு என்ன சோப் ரெடி பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட் மில்கில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட கோட் மில்க் பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மில்கில் வந்து நம்ம மசூர் பருப்பை வந்து ஊற வைக்கிறோம். இது வந்து நான் மாட்டுப்பால் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ் வரைக்குமே நல்லா ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பருப்பு வந்து ஊறி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து சோப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதே பேஸ்ட்டை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது தான் வந்து கோட் மில்க் பேஸு. நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது நல்லா வந்து மெல்ட் ஆனதும் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசூர் பருப்பு அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் நீங்கள் லெமன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கோகோனட் ஆயில் செட் ஆகலைன்னா நீங்கள் விட்டமின் இ அல்லது ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுலில் வந்து ஆயில் வந்து தடவி வச்சுருக்கோம். சோப்பை வந்து இதில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதில் வந்து எடுத்து ஊற்றிடுங்க. இதில் ஊற்றுனதும் நல்லா செட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 ஹார்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம், ஃப்ரீஸில் வந்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட ஒரு 6 to 7 ஹார்ஸ் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சோப் வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த சோப்பை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் வெளியே வச்சிங்கன்னா நல்லா வந்து நார்மல் சோப் மாதிரி நல்லா கெட்டியாக உங்களுக்கு ஆகிடும். இதில் உங்களுக்கு நுர வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதில் நல்லாவே நுர வரும். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபேஸில் வந்து இது உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஆயிலாக கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த சோப் வச்சு நான் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நார்மல் சோப் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே நம்மளுக்கு வந்து நுர வருது. ஸோ நீங்கள் நுர வருமான்னு சொல்லி யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சட்டு பட்டுன்னு டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது, உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ யூஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷமாச்சு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் வச்சுருந்து வாஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். டல்னஸ் ரிமூவ் ஆகி நேச்சுரலான வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த கோட்மில்க் சோப் பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம ஃபேஸில் இருக்க சன்டேனோ இல்லை டல்னஸோ டர்ட்டோ இது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் கம்ப்ளெக்ஷனுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோப் ரெகுலராகவே யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். அண்ட் இது கூட நம்ம மசூர் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். மசூர் பருப்பு நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க டார்க்னஸ் ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு நல்லா பிரைட்னிங்காக கொடுக்கும். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விசிபிளான ரிசல்ட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இதை வந்து ரெகுலராக ஒரு 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரெகுலரான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு விசிபிளாக ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சோப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். என் ஃபேஸில் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கோட் மில்க் சோப் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பிரைட்னஸ் கொடுத்தது இந்த சோப் தான். ஸோ இதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
இந்த சோப் நான் ரெகுலராக யூஸ் பண்ணி டார்க் ஸ்பாட்டும் எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபேஸில் இருந்து அந்த மவுத் கிட்டே இருந்த அந்த டார்க்னஸும் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் என் ஃபேஸ் ரொம்ப வந்து டல்லாக பிக்மெண்ட்டாக ஆச்சு. ஆனால் இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால உங்களுக்கும் சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.